ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொடி சமையல். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வரகு நூடுல்ஸ் தாங்க செய்ய போகிறோம். அந்த வரகு நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு நம்ம ஒரு சுட தண்ணியில் வெதுவெதுப்பான சுட தண்ணியில் போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுடுங்க. அதை தண்ணி வந்து அளவாக வைங்க, ஏன்னா அதில் இருக்கிற சத்தும் சேர்ந்து போயிடும். நல்லா அளவாக வச்சு நல்லா ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருங்க. அப்படியே ஒரு வானல் வச்சு எண்ணெய் போட்டுக்கோங்க, சோம்பு சேர்த்துக்கோங்க. அது கூட வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இந்த வரகு நூடுல்ஸ் வந்து சாப்பிட்டா உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி போட்டு வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கட்டும். சிக்கன் ஒரு 4 கிலோங்க. ஒரு பாக்கெட்டுக்கு நாங்கள் 4 கிலோ சிக்கன் வாங்கினோம். அதை பொடிசாக கட் பண்ணணும், என்னால் கட் பண்ண முடியல, அதனால் நான் பெருசாக போட்டுக்கிட்டு நீங்கள் பொடிசாக கட் பண்ணி போடுங்க, இன்னும் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். போட்டு நல்லா வதக்கிட்டு இது வந்து நம்ம கரம் மசாலா தூள் போட்டிருக்கேன் ஒரு டீஸ்பூன். கரம் மசாலானால் நான் நம்ம வீட்டில் ரெடி பண்ணது. அப்புறம் வெடி மிளகாய் தூள், மஞ்சள் தூள் போட்டு இதெல்லாம் சேர்த்து தண்ணி விடாமல் உப்பு சேர்த்து நம்ம தண்ணியை தெளிக்கக்கூடாது. அதில் இருக்க தண்ணியிலே நல்லா கறியை வேக விட்டுருங்க. தண்ணி வேகலைனாலும் தண்ணி கொஞ்சம் தெளித்து கூட வேக வைக்கலாம், தப்பில்லை. இந்த வந்து டொமேட்டோ சைஸும் அப்புறம் சில்லி சைஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அது கூடவே அந்த மசாலா கொடுப்பாங்க, அந்த மசாலையும் கூட எடுத்து வச்சுக்கிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி பளபளன்னு உதிரியாக வரணும். நம்ம வடித்து வச்சது இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணி போட்டு வடிச்சிங்கன்னா குழஞ்சிடும். அளவாக வச்சது தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், எனக்கு தண்ணியே மீதி ஆகலை, அந்த அளவுக்கு நான் போட்டுக்கிட்டேன். பாருங்கள், நல்லா ரெடி ஆகிட்டோடனே இந்த நூடுல்ஸை போட்டு நல்லா ஒரு கிண்டணுங்க. இதுக்கு வந்து அந்த சாஸ்லாம் எடுத்து வச்சிங்க, அதெல்லாம் சேர்த்துக்கிட்டேன். இப்போ அந்த மசாலாவும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ தான் நல்லா கிண்டணும். முன்னாடி கிண்டணும் சொல்லிட்டேன், வெரி சாரி. இதை வந்து நல்லா கிண்டி விடணும். பாருங்கள், எப்படி நம்ம ஹோட்டலில் ரெடி பண்ண மாதிரி அப்படியே கொஞ்சம் சதனும் அந்த கறி வெந்தும் செம்ம ருசியாக இருந்ததுங்க. நாங்கள் சாப்பிட்டோம். நீங்களும் ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.